நாயை ஒழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஒரு பக்கம், நாயை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு கூட்டம் ஒரு பக்கம். ஸோ ரெண்டு பக்கத்துலையுமே நம்ம பார்ப்போம். ஸோ ரெண்டு பக்கத்துலேயும் என்கிட்ட இந்த 3 நிமிஷம் எனக்கு பத்தாது. ஆனால் நிறையா நான் சொல்ல வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை சின்னதாக சொல்கிறேன். நாயினால ராபிஸ் நோய் வருது, ஓகே. நாய் நிறைய குழந்தைகளை கடிச்சிருக்கு, நிறைய பேரை விரட்டுது, நிறைய பேர் கடிச்சிருக்கு, இதெல்லாம் ஓகே. நாய் ஒரு மிருகம். அதே நாயை, அந்த மிருகத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நன்றிக்கு உதாரணமாக நாயை எடுத்து சொல்கிறோம், ஓகே. அப்படிப்பட்ட மிருகம் வந்து எதனால் கடிக்குது, எதுக்காக அந்த நோய் வருது, அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அது இந்த அரசாங்கம் பார்க்குறதில்ல. இல்லை அதுக்கான சரியான சிகிச்சை கொடுக்கணும், அதுவும் கொடுக்கறது கிடையாது. மொத்தமாக ஒரு இனத்தையே அழிக்கணும் முடிவு பண்ணுறேன். இந்த இனத்தை அழிக்கிறதுனால இதில் எவ்வளோ பெரிய லாபம் உனக்கு இருக்குன்னு நல்லாவே தெரியும். அதனால தான் அதை அழிக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஒரு நிமிஷம் அதை காப்பாற்றணும்னு நினச்சா என்ன? ஸோ ஒரு சர்க்கிள், இந்த நம்ம மனுஷ வாழ்க்கையில் வந்து இந்தந்த உயிரினம் இந்த இடத்துல இருந்தால் தான் அடுத்த தலைமுறையோ இல்லை அடுத்த அந்த பூமி சொல்கிறதுக்கான ஒரு சுழற்சி முறையோ நடக்கும். தவளையை அழிஞ்சிட்டாலே விவசாயம் பாதிச்சிருப்பாங்க, இல்லைன்னா பாம்புலாம் அழிஞ்சாலும் விவசாயம் பாதிப்பாங்க. எல்லா இனமும் அழியக்கூடாது, எல்லா இனமும் வேணும், சரிங்களா? அதுதான் அந்த பூமிக்கான ஒரு சுழற்சி முறை. அது ஒரு பக்கம் மறந்துட்டோம். சரி, இப்போ இந்த நாய் தெருவில் இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? நாய் தெருவில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச நான் பாதுகாப்பாக சொல்கிறேன். நைட்டு 10 மணிக்கு மேலே வெளியூருக்காலம் வெளித்தெருக்காரன் வர முடியாது. புதுசாக ஒரு வண்டி உள்ளார நுழைய முடியாது. ரெகுலராக அந்த நாய்க்கு வண்டி சத்தம் கேட்கும். அந்த வண்டி சத்தம் தனக்கு தெரிஞ்சவன், உரிமையாளர் இல்லை இந்த ஊருக்காரன் அப்படின்னு தெரிஞ்சால் அது விட்டுரும். புதுசாக ஒரு வண்டி வந்தால் குலைக்கும். ஒரு சில நாய் அந்த தெருக்காரனே குலைக்கும். ஏன்னா அந்த நாய் ஏதாவது பண்ணியிருக்கோம், போகிறப்ப அடிச்சிருக்கோம், இல்லை வாய்ச்சிருக்கோம், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த நாய் குலைக்கும், கடிக்க போகும். நாய் சும்மா போகாது. இன்னொரு விஷயம், நாய்க்கு வெறி பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? நாய் ஏன் போய் சும்மா கடிக்கணும்? நாய்க்கு சரியான சாப்பாடு இருக்கா, இல்லை சரியான விதத்தில் நம்ம தண்ணி கொடுக்குறோமா? கிடையவே கிடையாது. அதெல்லாம் நான் ஏன் கொடுக்கணும், அதெல்லாம் நான் கொடுக்கறது எனக்கு தேவையா, அதெல்லாம் எனக்கு வேலையான்னு கேட்பேன். அதெல்லாம் முன்னாடி செய்ய முடியாத நீ அதை மட்டும் எப்படி அழிக்கிறதுக்கு உனக்கு முன்னாடி வர? நான் அதை கொள்ளணும், எனக்கு அது வேணாம், அதை அடைக்கணும்னு. இப்போ நான் உனக்கு கேட்குறேன், உன்ட்ட ஒரே ஒரு சிம்பிளாக கேட்குறேன். உனக்கு ஒரு 5 நாள் சாப்பாடு போடாமல் 6ஆவது நாள் உன்ட்ட சாப்பாடு தட்டை எட்டக்க வச்சு காட்டினா நீ எப்படி போய் உழுவ? போய் பொறுமையாக கை கழுவிட்டு போய் உட்காந்து சாப்பிடுவியா? அந்த பசி மயக்கத்தில் சாப்பிடுவே இல்லை. அதே மாதிரி தான் எந்த உயிரினுக்கும் சரியான சாப்பாடு கிடைக்கலாம், அது அப்படி தான் நடக்கும். இன்னொரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஒரு உயிரை அழிக்கிற உரிமை நம்ம யாருக்குமே கிடையாது. நாயை பற்றி சொன்னால் நிறைய நற்குணங்கள் இருக்குது. ஆனால் அதை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மனப்பக்குவமும் கிடையாது. கேட்டால் என்ன சொல்லுவீங்க அடுத்த கமெண்டில், உனக்கு என்னப்பா நீ பேசிடுவாம்பங்க. இப்போ ஒரே விஷயம் சிம்பிளாக நான் சொல்லணும்னு வச்சுக்கேன். ஆரம்பத்துலலாம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசினா முடியும்பாங்க. ஆனால் இப்போ நடக்கிற பிரச்சனைலாம் என்ன தெரியுமா? இவனை உட்காந்து பேசுகிறதுக்குன்னே பிரச்சனை வளர்க்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா 2 பக்கமும் 2 கூட்டம் பேசுகிறீங்க. ஒரே ஒரு விஷயம் சிம்பிளாக, அந்த உயிரினை வாழ்ந்தால் உனக்கு பிரச்சனையா? ஓகே, வாழ்ந்தால் பிரச்சனை. அது எப்படி, அது எதனால் அந்த பிரச்சனை வருது, அதை சால்வ் பண்ணணும். அதுக்காக ஒரு உயிரை கொண்டுட்டா பிரச்சனை தீர்ந்துருமா? 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பைக்கு போனால் ஆக்சிடென்ட் ஆகி செத்துறான்னு சொல்கிறான். அது எத்தனையோ வாட்டி சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நிப்பாட்டுறதே கிடையாது. ஏன்னா நம்ம விஷயத்தை நம்ம கேட்குறது கிடையாது. ஏன்னா நம்ம மனுஷன், நம்ம எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கணும், அதை அழிக்கணும். அதுதான் நம்மளோட முதல் விருப்பம்.